அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் குர்ஆனுடைய சமூகம். குர்ஆன் எங்களை சிந்தனை ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒரு பக்குவமான ஒரு சமூகமாக வழி நடாத்த குர்ஆன் நாடுகிறது. குர்ஆனுடைய பிரதானமான சிந்தனை மாற்றங்களை குர்ஆன் எதிர்பார்க்கிறது. அந்த வகையில் குர்ஆன் சஹாபாக்களிடத்திலே ஒரு சிந்தனா ரீதியான பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அந்த புரட்சியை ஏற்படுத்தியதற்கு பிரதானமான காரணம் அவர்களுடைய உள்ளங்களை இந்த குர்ஆன் உலகத்தோடு இல்லாமல் உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனோடு இணைத்து விட்டது. சஹாபாக்களுடைய உள்ளங்களை இந்த குர்ஆன் உலகத்தில் இருந்து கொண்டு மறுமைக்காக வாழுகின்ற உத்தமர்களாக அவர்களை மாற்றியது. எனவே ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்றுதான் அல் ஈமானு பில் ஆகிரா, மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை. மறுமை நாளை உள்ளத்திலே சுமந்து அதனை இலக்காக கொண்டு மறுமைக்காக பயணிக்குகின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வது ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பெரும் வெற்றிக்கும் காரணமாகவும் அமையும் என்பது குர்ஆனுடைய வழிகாட்டல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவிலே, அவர்கள் செய்த தர்பியாவிலே மிக பிரதானமான ஒரு அம்சம் தவ்ஜீஹுல் அன்சார் இலல் ஆகிரா. இந்த உம்மத்துடைய கவனங்களை ஆகிரத்தின் பக்கம் திருப்பினார்கள். எனவே குர்ஆன் இதனை பல கோணங்களில், பல அடிப்படைகளில் தெளிவுபடுத்துகிறது. பல சரித்திரங்களை சொல்லி, பல உதாரணங்களை சொல்லி புரிய வைக்குகிறது. இதை புரிந்து கொண்டவர் உலகத்திலே பெரும் புத்திசாலியாக இருப்பார். மன் கான யுரீதுல் ஆகிரத வஸஆ லஹா ஸஅயஹா வஹுவ முஃமின், யார் மறுமையை நாடி ஈமானுடைய நிலையில் அவர் மறுமைக்காக முயற்சி செய்கிறார்கள், வஸஆ லஹா ஸஅயஹா, அவருடைய சஇ முயற்சி மஷ்கூர், நன்றி பாராட்டப்படக்கூடிய முயற்சியாக இருக்கும். மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரத்தி நஸித் லஹு ஃபீ ஹர்ஸி, யார் மறுமையினுடைய வேளாண்மையை விரும்புகிறார்களோ அவர்களுடைய விளைச்சல்களை நாங்கள் அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். பல சரித்திரங்கள், உதாரணங்களினூடாக பல அடிப்படைகளை அல்லாஹ் தஆலா உணர்த்தி எங்களுடைய சிந்தனைகளை மறுமையின் பக்கம் அல்லாஹ் திருப்புகிறான். நபிமார்களுடைய பிரதானமான தாவாவினுடைய ஒரு பிரதானமான அம்சமாக இது இருந்திருக்கிறது. நபிமார்களை பற்றி, அவர்கள் செய்த வேலையை பற்றி சொல்லுகின்ற போது குர்ஆன் இன்னா அக்லஸ்னாஹும் பிகாலிசத்தின் திக்ரத்தார், நாம் அவர்களை வெறுமனே ஆகிரத்தை பற்றி பேசுவதற்காகவே அதனை திக்ர் செய்வதற்காக வேண்டியே ஆக்கிவிட்டோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இமாம் முஜாஹித், கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது வகான ஹம்முஹும் ஹம்முல் ஆகிரா, அவர்களுடைய கவலை, சிந்தனை மறுமையாகவே இருந்தது என்று சொல்கிறார்கள். எனவே அன்பான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் இந்த சங்கையான நாளில் நாம் எமது உள்ளங்களை மறுமை ஆகிரத்தின் பக்கம் திருப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் உலகிலே வாழுவோம், ஆனால் உலகத்துக்காக வாழ மாட்டோம். உலகிலே வாழுவோம், மறுமைக்காக வாழுவோம். உலகத்தை சம்பாதிப்போம், உலகத்தை அனுபவிப்போம். இது அல்லாஹ்வுடையது, எங்களுக்குத்தான், யாருக்காக உள்ளது. ஆனால் இந்த உலகத்துக்காக உள்ளத்தை பறிகொடுத்து ஏமாந்து விட மாட்டோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு உலகத்துடைய இந்த காலத்தையும், பொருள்களையும், வஸ்துக்களையும், ஈடுபாடுகளையும் மறுமைக்கு பயணிக்குகின்ற அந்த பயணத்தில் மறுமையின் வெற்றிக்குரிய கருவிகளாக, துணையாக, உதவியாக மாற்றுகின்ற புத்திசாலிகளாக உலகத்திலே வாழ்வோம். உள்ளத்தை பறிகொடுத்து இந்த வஸ்துக்களை பார்த்து மயங்கி அதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து எமக்கு தந்திருக்கின்ற ஆற்றல், திறமைகளை இந்த கல்லுக்காக, மண்ணுக்காக, பொண்ணுக்காக நாம் பறிகொடுத்து ஏமாந்து போகுகின்ற ஏமாளிகளாக மாறிவிட மாட்டோம். வாழ்க்கை என்று சொன்னால் குர்ஆன் சொல்கிறது, வாழ்க்கை என்றால் ஆகிராவுடைய வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை.
உலக வாழ்க்கையை பற்றி குர்ஆன் அடிக்கடி சொல்வது வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வும் வ லஇப், விளையாட்டு, வீண் விளையாட்டு, கேலி கூத்து என்ற வார்த்தைகளை உலக வாழ்க்கை என்று நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அது வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை என்பது அது மறுமையின் வாழ்க்கை தான். இது என்ன வாழ்க்கை? இது ஒருவருக்கு வசதி, ஒருவருக்கு ஏழ்மை, ஒருவருக்கு சுகம், ஒருவருக்கு நோய், அவருக்கு லாபம், இவருக்கு நஷ்டம், அவருக்கு சந்தோஷம், இவருக்கு கவலை, அவருக்கு வெற்றி, இவருக்கு தோல்வி, நேற்று மகிழ்ச்சியோடு இருந்தவர் இன்று கவலை, அங்கே பிறப்பு, இங்கே இறப்பு, வெயில் அடித்தாலும் சிரமம், மழை பெய்தாலும் சிரமம், சாப்பிடாவிட்டால் சாப்பிடாத கஷ்டம், சாப்பிட்டால் சாப்பிட்ட வருத்தம், சாப்பிட்டால் மலமும் சலமும் சிறுநீரும் அசிங்கங்கள் உடலில் இருந்து வெளியாகுகிறது. இது என்ன வாழ்க்கை சகோதரர்களே? இது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்றால் வாழ்க்கை, அங்கே எல்லோரும் அழகு, எல்லோருக்கும் வசதி, எல்லோருக்கும் மகிழ்ச்சி, யாருக்கும் எந்த கவலையோ துன்பமோ துயரமோ கஷ்டமோ நஷ்டமோ இழப்போ களைப்போ உழைப்போ பொறுப்போ கடமையோ எதுவுமே கிடையாது. அதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியே மகிழ்ச்சி. எந்த ஒரு துருவாடையும் உடலில் இருந்து வெளியாகாது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. கஷ்டம் என்ற ஒன்று அங்கே இருந்தால் அது சுவர்க்கமாக முடியாது. மலமோ சலமோ சிறுநீரோ மூக்கில் சளியோ காதில் சலமோ கண்ணில் கபையோ எதுவுமே வராது. அது வந்தால் அது சுவர்க்கமாக இருக்க முடியாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழிக்கப் போகின்ற இந்த உலகம் அல்லாஹ் அழிக்கப் போகிறான். சூரியன் ஒளி இழக்கும், சந்திரன் ஒளி இழக்கும், கடல் கொந்தளிக்கும், மலைகள் பறக்கும், பூமி வெடிக்கும். இத ஷம்சு குவ்விரத் வைதல் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுய்யிரத் வைதல் இஷாரு உத்திலத். மறுமை நாளுடைய காட்சியை குர்ஆன் எவ்வாறு அதனை படம் பிடித்து காட்டுவதை போன்று வர்ணிக்குகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம நத்வி ஸமா கதையி சிஜில்லில் குதுப், ஏடுகளையும் காகிதங்களையும் சுருட்டி வீசுவதை போன்று இந்த பிரபஞ்சத்தை சுருட்டுவோம், அழிப்போம். இந்தா குன்னா ஃபாயிதுன், நாங்கள் அதனை செய்து ஆகுவோம். வாதன் அலைனா, எங்களுடைய வாக்கு, உலகத்தை அழிப்போம். இது வெடிக்கும், சிதறும், தூள் தூளாக பறக்கும். இந்த அழிக்கப் போகுகின்ற இந்த உலகத்தையே அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழகாக வடிவமைத்திருந்தால், என்ன அழகான மலைகள், என்ன அழகான பூக்கள், மரங்கள், செடிகள், கடல் நீர், கடல் அலைகள், நீரோடைகள், நீர் வீழ்ச்சிகள், களங்கள். இந்த அழிக்கப் போகுகின்ற உலகையே அல்லாஹ் இப்படி அழகாக படைத்திருந்தால், அவனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற சொர்க்கம், அவனுடைய பவரை சக்தியை காட்டுகின்ற சொர்க்கம், அதனை எப்படி அவன் வடிவமைத்திருப்பான், எப்படி அவன் படைத்திருக்கிறான் என்பதை புரிய எங்களுடைய அறிவு எட்டாது, அறிவு போதாது. எனவே அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இதை ஒரு பீடிகையாகத்தான் இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மறுமையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். மறுமையை தேடுகின்றவர்களுக்கு மறுமையின் நம்பிக்கை உள்ளத்திலே ஆழமாக வந்துவிட்டால் அவர்களுக்கு அமல்கள் செய்வது இன்பமாக இருக்கும். அமல்கள் செய்வதனுடைய லாபங்கள் தெரிய தெரிய பசி விளங்காது, தூக்கம் விளங்காது, அவர்கள் அமலிலே முன்னேறுவார்கள். லாபம் லாபம் லாபம், அதற்காக எதையும் விடுவார்கள் என்று அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை வரும். நீங்கள் அளவோடு இருக்க வேண்டும் என்று மட்டுப்படுத்த வேண்டி வரும். மறுமையின் விடயங்கள் அவருக்கு திறவடுமையானால், அந்த பார்வை அவருக்கு கல்புடைய பார்வை வெளிச்சமாகுமையானால், அமல் இபாதத்திலே இன்பம் தெரிபடும். இல்லையானால், மறுமையின் நம்பிக்கை பலவீனமானால் அமல்கள் எல்லாம் சடங்காக மாறும். ஒரு பழக்கத்துக்காக வழக்கத்துக்காக செய்வார்கள், பிறரை திருப்திப்படுத்துவதற்காக செய்வோம். காலம், ரமலானுடைய காலம், எல்லோரும் நோன்பு, கூட்டத்தோட கூட்டமா நோன்பை முடித்து விடுவோம். அரபா நோன்பு வந்து விட்டது, எல்லோரும் நோன்பு, வீட்டில் எல்லோரும் பிடிக்கிறார்கள். பிடிக்காமல் வழி இல்லை, பிடித்து விட்டு இருந்து விடுவார். இல்லை, எங்களுடைய மார்க்கம் சடங்கு அல்ல, வெறும் உடலுடைய வணக்க வழிபாடுகள் அல்ல. அது உள்ளத்தால் சுமக்க வேண்டிய ஒரு ஒளி, அது உள்ளத்திலே வர வேண்டிய ஒரு ஆன்மீக சக்தி, ஒரு ஆன்மீக நம்பிக்கை, மறுமையின் ஆச்சரியமான ஒரு சிந்தனை. மறுமையின் சிந்தனை யாருக்கு திறப்படுகிறது, யார் அதிலே தன்னுடைய நம்பிக்கையை உறுதியாக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப இலகுவானதாக ஆகிவிடும், இன்பமானதாக மாறிவிடும். உலகத்துடைய விடயங்கள் அவர் எளிமையாக ஆக்கிக் கொள்வார்.
மறுமையை நோக்கி ஒரு பயணத்திலே அவர் புறப்படுவார். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, மறுமையின் நம்பிக்கை சீரில்லையானால் உலகத்தை உலகத்துக்காக செய்வது ஒருபுறம் இருக்க, செய்கின்ற கொஞ்ச நெஞ்ச அமல்களை கூட உலகத்துக்காக செய்கின்றவர்களாக மாறிவிடுவார்கள். ஒரு யாத்திரை ஓதுவார், எதற்கு? பரக்கத்து கிடைக்க வேண்டும். ஒரு சதக்காவை கொடுப்பார், எதற்கு? ஆபத்துகள் வந்து விடக்கூடாது. ஜக்காத்து கொடுப்பார், எதற்கு? கொடுக்காவிட்டால் சொத்து அழிந்துவிடும். சொத்தோடு உள்ள மோகத்துக்காக, உலகத்துக்காகவே தன்னுடைய அமல்களையும் ஆக்கிக் கொள்வார்கள். அவர்கள் உலகத்தையும் உலகத்துக்காக, மறுமைக்காக உள்ள அமல்களையும் உலகத்துக்காக செய்கின்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். சஹாபாக்களுடைய உள்ளம் ஆখিরাவின் பக்கம் திரும்பியது. அவர்கள் ஆখিরাத்துக்குரிய அமல்களை ஆখিরাத்துக்காக செய்தார்கள் என்பது ஒருபுறம் இருக்க, உலகத்துக்காகவே இருக்குகின்ற அன்றாட வாழ்க்கையின் செயல்பாடுகளையும் நடைமுறைகளையும் மறுமைக்குரியதாக மாற்றிக்கொண்டார்கள். தூக்கத்தையும் உணவையும் சம்பாத்தியத்தையும் குடும்பத்தையும் குடும்பத்துக்கு செலவழிப்பதையும் மறுமையை சம்பாதிக்குகின்ற பெரும் மைதானங்களாக மாற்றிக்கொண்டார்கள். மார்க்கம் தீன் ரொம்ப இலகுவானது. எங்களுடைய உள்ளத்தின் திசையை திருப்ப வேண்டியது அவ்வளவுதான். இருக்குகின்ற கடையில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை சம்பாதித்து விடலாம். வாழுகின்ற குடும்ப வாழ்க்கையை வைத்தே படைத்தவனை அடைந்து விடலாம். உள்ளத்தின் திசை சரியாக இருக்க வேண்டும். உள்ளம் அதனுடைய கிபிலாவின் பக்கம் திரும்ப வேண்டும். உடலுடைய கிபிலா காபா என்றால் கல்புடைய கிபிலா ரப்புல் காபாவாகிய அல்லாஹ். அல்லாஹுவை திருப்பி விடுத்த ஆகிரத்துடைய வெற்றியை நோக்கி நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை திருப்பிவிட்டால் வாழ்க்கை ரொம்ப இன்பமாகிவிடும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் மறுமையை மறந்து வாழுகிறார்களோ, மறுமையை மறந்து உலகத்தோடு பின்னி பிணைந்து கொள்கிறார்களோ, அவர்கள் எத்தனை கோடியையும் சேர்க்கட்டும், எத்தனை மாடியையும் கட்டட்டும், எவ்வளவும் ஓடி ஓடி உழைக்கட்டும், பாவம் பரிதாபம் ஏமாந்து போவார்கள், வாழ்க்கையில் தோற்று போவார்கள். எழுதி வையுங்கள். அல்லாஹ் அந்த தோல்வி ஏமாற்றத்திலிருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். உலகிலே வாழுவோம், உலகத்துக்காக வாழ மாட்டோம். உலகத்தை அனுபவிப்போம், உலகத்துக்காக அனுபவிக்க மாட்டோம். உலகத்தை சம்பாதிப்போம், உலகத்துக்காக உலகத்தை சம்பாதிக்க மாட்டோம். இவை அனைத்தையும் மறுமைக்காக, இதனை படைத்து ஆளுகின்ற அவனை அடைவதற்காக ஆக்கிக் கொள்பவர்கள் தான் புத்திசாலிகள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமைக்கான ஒரு பெரும் சீசனிலே நாங்கள் இருக்கிறோம். மறுமையை சம்பாதிக்க பெரும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 பகல்களும் 10 இரவுகளும், வலயாலின் ஆஷிர், 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். புகாரியுடைய ஹதீஸிலே மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹி, இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட வேற எந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இல்லை. இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் மற்ற எல்லா காலங்களிலும் செய்யப்படுகின்ற எல்லா வகையான அமல்களை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று புகாரியுடைய ஹதீஸ் சொல்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாத் யா ரசூலல்லாஹ், மற்ற காலங்களில் செய்கின்ற ஜிஹாதை விடவுமா இந்த காலத்தில் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது? ஆம், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு அமலை அதிலிருந்து விதிவிலக்காட்டினார்கள். இல்லா ரஜுலன் خرج بنفسه وماله ولم يرجع بشيء من ذلك, ஒரு மனிதர் தன்னுடைய உடலையும் பொருளையும் எடுத்துக் கொண்டு போய் அவர் திரும்பாமல் அப்படியே ஷஹீதாகி விட்டாரே, அவரை தவிர, ஷஹாதாவை தவிர மற்ற எந்த காலத்திலும் செய்கின்ற எந்த அமலும் இந்த காலத்தில் செய்கின்ற அமலை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக ஆக முடியாது என்ற கருத்தை அந்த புகாரியுடைய ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. அந்த 10 நாளும் 240 மணித்தியாலங்கள், ஒவ்வொரு மணித்தியாலங்களாக, ஒவ்வொரு நொடி வினாடியாக கணக்கு பார்த்து செலவழிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். முடிந்து போய்விட்டது. வெறும் நாளை ஒரு நாள், இன்று ஒரு பகலுடைய ஒரு 6 மணித்தியாலங்களும் ஒரு 24 மணித்தியாலமும் கிட்டத்தட்ட ஒரு 30 மணித்தியாலங்கள் இருக்குகிறது. அதற்கு பிறகு உள்ள அய்யாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களும் சிறப்பான நாட்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்களில் கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கி
தனிமையில் இருந்து அல்லாஹ்வோடு கதையுங்கள். அல்லாஹ்வோடு உறவை வளர்த்துக் கொள்ள, அல்லாஹ்விடத்திலே கதைக்க, பேச, சொல்ல, அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவைகளை சொல்ல, நமக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டில் உள்ள எல்லா இன நிற மொழி மக்களுக்காகவும் உலக மக்களுக்காக, உலக நாடுகளில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் துஆ செய்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். பாவங்களிலிருந்து தௌபா செய்ய வேண்டும். இந்த நாட்களில் என்ன அமல் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அல் அமலு ஸாலிஹு, சாலிஹான அமல், அது எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் சதகா செய்வதா, தர்மம் செய்வதா, தவறு செய்தவர்களை மன்னிப்பதா, சொந்த பந்தங்களை ஆதரிப்பதா, தவறு செய்தவர் நாம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்பதா, குடும்பத்தை சேர்த்து வைப்பதா, குடும்பத்தோடு சேர்ந்து கொள்வதா, பிளவுகளை மறந்து மன்னித்து வேற்றுமை விரோதங்களை தூக்கி எறிந்துவிட்டு போய் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏதோ கோபப்பட்டு விட்டேன் என்று கட்டி தழுவி முஆனகா செய்து பகைமைகளை விரோதங்களை களைந்துவிட்டு கல்புகளை இணைக்குகின்ற அமலா? இவைகளெல்லாம் இபாதத். மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கு செலவழிப்பதா, தௌபா செய்வதா, எந்த அமலை செய்தாலும் இந்த நாட்களில் அது மிக ஏற்றமானது. 30 மணித்தியாலங்கள் கிட்டத்தட்ட நாளை மக்ரிபோடு அந்த 10 நாளும் முடிவடைகிறது. எனவே சதகா செய்வதா, தர்மம் செய்வதா, அமல்கள் செய்வதா, தௌபா செய்வதா, இந்த 30 மணித்தியாலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேலைகளை சோழிகளை குறைத்து வீட்டிலே சென்று மனைவி பிள்ளைகளை உட்கார வைத்து இன்னும் 30 மணித்தியாலங்கள் தான் இருக்குகிறது, இன்னும் இல்லை, இன்னும் 27 மணித்தியாலங்கள் தான் இருக்குகிறது. 240 மணித்தியாலங்களில் நாங்கள் கடத்தி விட்டோம், முடித்து விட்டோம். 213 மணித்தியாலங்களை முடித்து விட்டோம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது? மகனிடம் கேளுங்கள். இது எந்த மாதம் என்று கேளுங்கள். இன்று பிறை என்ன என்று கேளுங்கள். மகனுக்கு சொல்லுங்கள், மகனுக்கு சொல்லுங்கள். வீட்டை தீனுடைய அடிப்படையில் வழி நடத்துகின்ற தலைவர்களாக, லீடர்களாக நாங்கள் ஆக வேண்டும். எனவே இந்த நாட்கள் தக்பீருக்குரிய நாட்கள். அறியப்பட்ட அந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய நாமத்தை மொழியட்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அறியப்பட்ட நாட்கள் என்றால் அதிகமான முஃபத்திர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், சஹாபாக்களில் இருந்து கூறுவது என்னவென்றால், இந்த அரஃபாவுடைய நாள், யௌமுன் நஹர், நாளை துல்ஹஜ் 10வது பிறை, 13, 14, 15 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். ஐயாமுடைய தஷ்ரீக்குடைய நாள் 3 நாட்கள் பெருநாளைக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை மக்ரிப் வரை உள்ள நாள். எனவே தொழுகைக்கு பிறகு இந்த அரஃபாவுடைய காலையிலே தக்பீர் ஆரம்பித்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை அஸ்ர் வரையும் தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்பது வார்த்தை அல்ல. தக்பீர் என்பது வாழ்க்கை. வார்த்தை வாழ்க்கையாக வேண்டும், வாழ்க்கை வார்த்தையாக வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கு பெரியவன், அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தம், அவன் கட்டளை, அதுதான் எனக்கு பெரிது என்பதை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். பள்ளியிலே அல்லாஹு அக்பர் என்ற முழக்கம், பஜாரிலே செயல் வடிவத்தில் அல்லாஹுவின் தக்பீர் எங்களுடைய செயலிலே, வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். வட்டி கொடுக்க வேண்டிய, எடுக்க வேண்டிய நிலை வருகிறது, அங்கே தக்பீர் வர வேண்டும். இல்லை, அல்லாஹ்வின் கட்டளை எனக்கு பெரிது, கோடி வரட்டும், கோடி போகட்டும், வானம் வேண்டாம், இந்த அக்ரிமெண்டில் நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏன்? அல்லாஹு அக்பர். அங்கே தக்பீர் வாழ்க்கையாக மாற வேண்டும். தனிமையிலே இருக்கிறோம், வீட்டிலே, கடையிலே, தனி அறையிலே இருக்கிறோம். பாவத்துடைய வாய்ப்பு, சந்தர்ப்பம் வருகிறது. இல்லை, செய்ய மாட்டேன், யாரும் இல்லை, பிரச்சனை இல்லை. யாரும் இல்லை என்பதல்ல, எல்லோரையும் படைத்தவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். தக்பீர் அங்கே வர வேண்டும், வார்த்தையாக, வாழ்க்கையாக வர வேண்டும். ரோட்டிலே போகிறோம், அந்நிய பெண்கள் முன்னால் வருகிறார்கள், அரைகுறையான ஆடையோடு வருகிறார்கள். பார்க்க மனது சொல்லுகிறது, தூண்டுகிறது. இல்லை, அல்லாஹு அக்பர். அங்கே தக்பீர் வாழ்க்கையாக வர வேண்டும். பார்க்க மாட்டேன், ஏன்? நான் பார்க்குகிறேனா என்று என்னை ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் என்னை படைத்தவன். நான், எனக்கு அவனுடைய கட்டளை பெரிது, அவனுடைய பொருத்தம் எனக்கு பெரிது. தக்பீராக மாற வேண்டும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே,
எங்களுடைய உள்ளங்கள் மறுமையின் பக்கம் திரும்ப வேண்டும். மறுமையை டார்கெட் பண்ணி, திட்டமிட்டு, பிளான் பண்ணி நாங்கள் வாழுகின்ற புத்திசாலிகளாக ஆக வேண்டும். மறுமையை இலக்காக வைத்து வாழ வேண்டும். மறுமையை நோக்கி நாங்கள் போகுகிறோம். நாங்கள் வாழ வரவில்லை. இது வாழுகின்ற இடமும் இல்லை. வந்தவர்கள் எவர்களும் வாழவும் இல்லை. இருப்பவர்கள் எவர்களும் வாழப்போவதும் இல்லை. நாங்கள் போக வந்தவர்கள். வந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். நாம் போக காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இது நாம் வார்த்தையால் சொல்வது உண்மையாக இருந்தால் போவதற்கு ஆயத்தமாக வேண்டும். போவதற்கு தயாராக வேண்டும். கடன்களை கொடுத்து விடுங்கள். மன்னிப்பு கேட்பவர்களிடம் மன்னிப்பு கேட்டு விடுங்கள். கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள். நிறைவேற்றிய வேண்டிய ஹக்குகளை நிறைவேற்றி நாம் மௌத்துக்கும் ஆகிரத்துக்கும் உரிய தயாரிப்பிலே, பயணத்திலே தயாராக வேண்டும். இந்த அமல்களை நாங்கள் இஹ்லாசுடன் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காகவே செய்ய வேண்டும். அமல்கள் நிறைய நடக்குகின்றது. நோம்பிலும் சரி, அது அல்லாத காலங்களிலும் சரி, மஸ்ஜிதுகள் நிறைந்து வருகிறது. ஹஜ்ஜுக்கு இடமில்லை, அங்கே நிறைந்து கூட்டங்கள், ஜன நெரிசல். மதரசாக்கள் நிறைந்து, மாணவர்களுக்கு அப்ளிகேஷன் இடமில்லை. ஆனால் எண்ணிக்கையில் கூடுகின்ற இதே நேரத்தில் தன்மையிலும் தரத்திலும் எங்களுடைய அமல்கள் குறைந்து விடுகிறதா என்ற கவலைப்பட வேண்டியதாக இருக்கிறது. வெறும் எண்ணிக்கைகளை வைத்து ஏமாந்து போவன் அல்ல அல்லாஹ். குவான்டிட்டி அல்ல, குவாலிட்டியை பார்ப்பவன் அவன். யாருக்காக செய்கிறார், எதற்காக பேசுகிறார், எதற்காக இதை செய்கிறார் என்பதை நோட்டம் இடுகின்றவன் அவன். வெறும் வெளி வேஷத்தினால் அவனை ஏமாற்றிவிட முடியாது. அவன் உள்ளங்களை பார்ப்பவன். உள்ளத்தை அவனுக்காக எதிர்பார்க்குகிறான். தூய்மையானவன் தூய்மையானதை மட்டுமே ஏற்றுக்கொள்வான். இன்னல்லாஹ லா யக்பலு மின் இபாதிஹி இல்லா மா கான ஹாலிஸன் வ மப்துகிய பிஹி வஜ்ஹுஹு. அவனுடைய அடியார்களிடமிருந்து தூய்மையான அவனுடைய பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்க்கப்படக்கூடியதை மாத்திரமே அவன் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் இஹ்லாஸை நசீபாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பது ஒரு பெரும் கல்புடைய இபாதத். யாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களை படைத்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஏக்கம் எங்களுடைய உள்ளங்களிலே வர வேண்டும். அவனுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும். யா அல்லாஹ், நீ வேண்டும், உன்னுடைய அன்பு வேண்டும், உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும். நான் உன்னை திருப்திப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடமே அல்லாஹ்வை கேளுங்கள். அல்லாஹ்விடமே அல்லாஹ்வின் பொருத்தத்தை கேளுங்கள். இஹ்லாஸுடையவர்கள் தன்னுடைய அமல்களை மறைப்பார்கள். ஒரு பாவி பாவத்தை மறைப்பதைப் போல இஹ்லாஸுடையவர்கள் அமல்களை மறைப்பார்கள். ஒரு பாவி பயப்படுவான். யாராவது பார்த்து விடுவார்களோ, யாருக்காவது தெரிந்து விடுமோ என்று பயப்படுவான். இஹ்லாஸுடையவர்கள் பயப்படுவார்கள். யாருக்காவது தெரிந்து விடுமோ, யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயப்படுவார்கள். தனிமை கிடைத்து விட்டால், நீங்கள் வீட்டிலே தனியாக இருக்கிறீர்கள், எல்லோரும் தூக்கம், இரவில் 1 மணிக்கு விழிப்பு வருகிறது, வெளிவாசலுக்கு போய் வந்து பார்க்கிறீர்கள், வீடு எல்லோரும் தூங்குகிறார்கள். உதுவெடுத்து யாருக்கும் தெரியாமல் நான் ஒரு 2 ரக்காத் தொழ வேண்டும். யா அல்லாஹ், இந்த சுஜூதை யாருக்கும் காட்டிவிடாதே, நீ இது உனக்கும் எனக்கும் உள்ள ரகசியமாக இருக்கட்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சதக்காவை இது உனக்கும் எனக்கும் உள்ள ரகசியமாக இருக்கட்டும். யா அல்லாஹ் என்று எங்களுடைய அமல்களை மறைக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். யாருக்கும் போட்டோ எடுத்து, செல்ஃபி எடுத்து, சோசியல் மீடியாவிலே போட்டு யாருக்கு காட்ட பார்க்குகிறோம்? யாருடைய திருப்தியை எதிர்பார்க்குகிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்தால் அவனுக்கு நீங்கள் போட்டோ எடுத்து, செல்ஃபி எடுத்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அமல்களை வெளிப்படுத்துவது ரியா, பெரும்பாலும் பிறருக்கு காட்டுவதற்காக செய்வது. பேரு, புகழ், மதிப்பு, பதவி மோகம், பிரபல்ய மோகம், இதுவெல்லாம் கல்புடைய வியாதிகள், கல்புடைய பயங்கரமான நோய்கள். எங்களுடைய அமல்களுடைய அட்ரஸ் இஹ்லாஸ். அழகான கடிதத்தை எழுதுகிறார், 1 கோடி தருகிறேன் என்றெல்லாம் எழுதுகிறார். எழுதி அழகான எம்லப்பில் போட்டு பிழையான அட்ரஸை எழுதி அனுப்புகிறார் என்றால் அது வேறெங்காவது போகும் அல்லது திரும்பி வந்துவிடும்.
நாளை மறுமையிலே போய் பார்த்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பெட்டி அங்கே பாக்ஸ் காலியாக இருக்கும், எம்டியாக இருக்கும். இல்லையே, நான் உம்ரா செய்தனே, ஹஜ் செய்தனே, பள்ளி கட்டினே, இத்தனை பேருக்கு நான் பார்சல் பங்கிட்டனே. இல்லை, மன்னிக்கவும், நீங்க வேற எங்கோ அனுப்பியிருக்கிறீங்க. உங்களுடைய அட்ரஸ் கீழே நீங்க யாருக்கும் அனுப்பியிருக்கிறீங்க. எங்க அனுப்பினீர்களோ, யாருக்கு அனுப்பினீர்களோ அங்க போய் கேளுங்க. இங்க ஒன்றும் வரல. இங்க அல்லாஹ்வுக்காக மட்டும் உள்ளது மாத்திரமே வரும். அப்படி ஒன்று உங்களுடைய இல்லைன்னு சொல்லிடுவாங்க. என்னுடைய உங்களுடைய நிலை அதுவாக கூடாது. நாங்கள் பலகீனர்கள், கொஞ்சம் அமல்கள் செய்கிறோம். பெரிய அமல்கள் எங்களால் செஞ்சு கொள்ள முடியாது. செய்கின்ற அந்த கொஞ்சத்தையும் அவனுக்காக தூய்மையானதாக ஆக்கி அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக, எங்களுடைய உள்ளங்களை பிரகாசமாக்குவாயாக, உன்னுடைய விக்கரை, உன்னுடைய நினைவை கொண்டு ஒளிமயமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தை படைத்த உனக்காக வாழுகின்ற அந்த பாக்கியத்தை தந்தருவாயாக. உன்னை அடைகின்ற வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. கல்வுடைய வியாதிகள், பெருமை, பொறாமை, கர்வம், மமதை, உலகாசை, பதவி மோகம், பிறப்பலிய மோகம் போன்ற இந்த பயங்கரமான வியாதிகளிலிருந்து எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. சலீமான கல்வை நசீபாக்குவாயாக. எங்களுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பங்களை யா அல்லாஹ் உனக்கு விருப்பமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய சந்ததிகளை கியாமத் நாள் வரையும் குர்ஆனுடைய, வஹீயுடைய, தக்வாவுடைய, தீனுடைய பரம்பரையாக சந்ததிகளாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய சம்பாத்தியங்களை ஹலாலானதாக, பரக்கத்துடையதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே உள்ள எல்லா இன, நிற, மொழி மக்களுக்கும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. நாட்டிலே பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி ஒரு செழிப்பை, ஹிதாயத்துடைய பிரகாசத்தை உண்டாக்குவாயாக. உலகெங்கும் சாந்தி சமாதானத்தை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கும் நீதத்தை நிலைநாட்டி சாந்தி சமாதானத்தை பரப்பி ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. வாக்கிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.